ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இடம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் ஏப்பா அவனுக்கு கல்யாணம் எப்போத்தியா நடக்கும்னுவார். என்ன ஒரு 5 வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிருக்கேன், இன்னும் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு. சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா, வர்றாங்க, நிறைய வர்றாங்க, ஆனால் ஒன்றும் செட்டானவாடே கிடையாது, அப்போ எப்போத்தியா நடக்கும் கல்யாணம்னுவார் அப்படின்னுவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, வேலை எப்போ கிடைக்கும், இல்லை வீடு வாங்கலாமா, இப்படி ஏதோ ஒன்று கேட்குறாங்க. இது என்ன ஆகும்னா, அதுவும் ஒருத்தர்கிட்ட கேட்குறதில்ல, 4-5 பேர்த்திட்ட எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு 10 பேர்த்திட்ட கேட்பாங்கன்னு வச்சுக்கிருவோமே. இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 பலன் சொல்லிடுவாங்க. அதான் ஜோசியத்தில் ஸ்பெஷல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் வரும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவுன்றாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு எவ்வளோ அவங்களுக்கு நாலேஜோ அந்த படித்தது அப்புறம் அனுபவப்பட்டது எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதில் ஃபார்முலா கிடையாது. 2 2 2 4ன்னு ஜோசியத்தில் ஃபார்முலா கிடையாது. இந்த 2 × 2னா 4 தான் வரணும் அப்படின்னு. இங்கே 4.5 வரலாம், 3.25 வரலாம். ஸோ அது மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கல இந்த பலன் சொல்கிறதுங்கிறதுல சமயத்தில் மிஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்க ஜோசியர்னா, அந்த பிறந்த தேதி எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அப்போ இந்த புத்தியில் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. வாய்ப்பு இல்லையா, சரி ரைட். அப்போ தசையில் வாய்ப்பு இருக்கா, தசையில் வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இதே தசையில் கல்யாணம் ஆயிருமையா, அப்போ உனக்கு குரு தசை நடந்துட்டுருக்கா, இல்லை கல்யாணம் ஆகிடும். பட் ராகு புத்தி நடந்துட்டுருக்கு, ராகு புத்தி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த ராகு புத்தி முடியட்டும், குரு தசை ராகு புத்தி முடிஞ்சுனாக்கா அடுத்து சனி தசை வந்துடும். சனி தசை சனி புத்திலேயே கல்யாணம் ஆயிருமையா, உனக்கு சுய புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதாவது இந்த புத்தி மாறினதான் அடுத்த புத்தியில், அல்லது இதே புத்தி முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி பலன் சொல்லல என்ன ஆகும்னா, அடுத்து மறுபடியும் அவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, பெருவாரியாக நடந்துடும். சப்போஸ் ஒரு சிலது மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிருவோமே, அது கணக்கு போடுறதுல ஏதாவது எரர் ரூட் இருக்கலாம், கொண்டு வந்த ஜாதகத்தில் எரர் ரூட் இருக்கலாம், ஏதோ ஒன்று மொத்தத்தில் ஒரு தவறுகள் வருது அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில், அந்த டைம் மிஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அதை எப்படி எடுக்கிறது. அப்போது ஒரு பலனை எப்பயுமே நம்ம எளிமையாக எடுக்கிறத பற்றி தான் பேசுவோம். நம்ம ஆழமான கால்குலேஷன்லாம் போட்டுக்கிட்டு உள்ளன்னு பறித்து போய்கிட்டே இருக்கிறதுங்கிறத காட்டிலும் 10 சக்கரத்தை போட்டு வச்சுக்கிட்டு பார்க்குறத விட ஒத்த சக்கரத்தில் வண்டியை ஓட்டிடலாம்ன்றதுனால தான் ராசி சக்கரத்தை மட்டுமே வச்சு பலன் எடுக்கக்கூடிய பல முறைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த இதில் இந்த முக்கியமான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், அதாவது வேலை கிடைக்கிறது, உயர்கல்வியில் இடம் கிடைக்கிறது, சொத்து வாங்கிறது, சொத்து கொடுக்கறது, அப்புறம் பொண்ணு கட்டுறது அல்லது பொண்ணு எடுக்கிறது, இது மாதிரி ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள், அதாவது வாழ்க்கையவே அப்படி திருப்பக்கூடிய வகையில் பல டேர்னிங் பாயிண்டெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வரையில் நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி தான் சூரிய லக்னம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம லக்னத்தை வச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சூரிய லக்னத்தை வச்சு எடுத்து பார்த்தோம்னா இன்னும் அக்யூரஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பழைய நூல்களில் எல்லாம் சொல்லுது. சரி, இந்த சூரிய லக்னம் எப்படி எடுக்கிறது, அதானே இப்போ கேள்வி. அப்போ சூரிய லக்னம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டாக சிம்மத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிருவோமே. சிம்மத்தில் சூரியன் இருக்கார். சிம்மத்தில் சூரியன் அந்த ராசியில் எத்தனை டிகிரி போயிருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 30 டிகிரி ஒரு ராசிக்கு. 30 டிகிரியில் சூரியன் 5 டிகிரிலையும் இருக்கலாம், 10 டிகிரியில் இருக்கலாம், 15லேயும் இருக்கலாம், 29ல் கூட இருக்கலாம், கடைசியில் கூட இருக்கலாம். இப்போது அந்த சூரியன் எத்தனை டிகிரி போயிருக்கோ, ஒரு டிகிரிக்கு ஒரு ராசி வீதம் அந்த சூரியன்லேருந்து எண்ணி வரணும். அப்படி எண்ணி வந்தோம்னா எந்த ராசி வருதோ அந்த ராசி தான் சூரியனுடைய லக்னம். இதை இப்படி பேசுகிறத விட இன்னொரு விதமாக எடுத்துக்கிடுவோம். நம்ம வழக்கம் போல் எடுத்துக்காட்டை போட்டுருவோம். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, சூரியன் சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டிகிரி 26 டிகிரி 14 மினிட்டில் இருக்குது. 26 டிகிரி 14 மினிட்னா சூரியன்லேருந்து 26 ராசி எண்ணி 27வது ராசி சூரிய லக்னமாக வரும். இவ்வளோதான் விஷயம். அப்போது சூரியன்லேருந்து 26 ராசி எண்ணி பாருங்கள், 12 12 24 ராசி வரையில் கடகத்தில் நிற்கும். 25 சிம்மம், 26 கன்னி, 27 துலாம் வரும். நீங்களும் எண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது இந்த 26 டிகிரி 14 மினிட் அப்படிங்கிறது 27வது ராசியாக எடுத்துக்கணும். 26 தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் குறை தான் இருக்குல்ல. அப்போ 27வது ராசின்னு வரையில் துலாம் வருது.
இப்போது இந்த துலாம் தான் இந்த ஜாதகத்துக்கான சூரிய லக்னம். சரி, இந்த துலாத்தில் வர்ற சூரிய லக்னத்துக்கு என்ன ஸ்பெஷல், இதை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, கோச்சார குரு இருக்கு இல்லையா, அந்த கோச்சார குரு இந்த துலா லக்னத்துக்கு வர்றப்போவோ அல்லது துலா லக்னாதிபதியான சுக்கிரன் மேலே போகிறப்போவோ, இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து அதே இடத்துல ஆட்சியாக இருக்கார். சப்போஸ் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கிருவோமே, அப்போது அந்த கோச்சார குரு வந்து மீனத்தில் சுக்கிரன் மேலே போகிறப்போவோ அல்லது சூரிய லக்னமான துலாத்துக்குள்ளே போகிறப்போவோ நிச்சயமாக வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முதல் தரமானது. என்ன மாதிரியான சுபகாரியங்கள்? அந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்னு சொல்கிறாங்கல்ல, கல்யாணம், வீடு வாசல், சொத்து சுகம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறதுங்கிறது, அப்புறம் இது குழந்தை ஒட்டி கிடைக்கிறதுங்கிறது, இது மாதிரி வீடு சொத்து பத்து வாங்கிறதுங்கிறது, வேலை கிடைக்கிறது, கல்வியில் இடம் கிடைக்கிறது, இது மாதிரியான பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி பார்த்தோம்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் குரு வந்து இந்த சூரிய லக்னத்தையோ அல்லது சூரியனையோ கடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது சூரிய லக்னாதிபதியவோ கடந்துகிட்டு இருக்கிறப்ப நடக்கும். இது முதல் தரமான பலம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, இந்த சூரிய லக்னாதிபதிக்கும் சூரிய லக்னத்துக்கும் திரிகோணத்தில் சூரிய குரு வர்றப்போ, கோச்சார குரு வர்றப்பவும் இந்த காரியம் நடக்குங்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், சூரிய லக்னம் வந்து இதில் துலாம் எடுத்துக்காட்டில் இந்த சூரிய லக்னத்தின் மேலேயோ அல்லது சூரிய லக்னாதிபதி மீனத்தில் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ மீனத்தில் இருக்காருன்னா அந்த மீனத்தில் வந்து குரு போகிறப்போவோ அல்லது துலாத்தில் குரு போகிறப்போவோ அந்த காரியங்கள் நடக்கும். சரி, அல்லது மீனத்துக்கு 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனத்தில் குரு இருக்கப்போ, அல்லது சூரிய லக்னமான துலாத்துக்கு 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில், அப்போ கும்பத்தில், மிதுனத்தில், துலாமில், இந்த இடங்களில் குரு வரக்கூடிய வருஷங்களில் இது மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான சுபகாரியங்கள் நடக்கும்ன்றான். ஏன்னா சூரியன் தானே ஒளி கிரகம், சூரியனை வச்சு தான் பாக்கி எல்லாமே. அப்படிங்கல சூரிய மண்டலம்னு தானே பேசுகிறோம், பூமி மண்டலம்னு பேசல இல்லை. அப்போ சூரிய மண்டலம்ன்ற பட்சத்தில் சூரியனை வச்சு தான் எல்லாமே ஒளி கிரகங்கிறதுனால, அப்போ சூரியனை பேஸ் பண்ணி குருவனுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இதை எடுக்கணும். அப்போது இந்த இடங்களில் குரு வர்ற வருடங்களில் இந்த பலன் நடக்கும். சரி, 12 மாதத்தை எடுத்துட்டோம். இன்னும் அதில் எந்த மாதத்தில் நடக்கும் அது வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த கோச்சார சூரியன் இருக்கு இல்லையா, அந்த கோச்சார சூரியன் சூரிய லக்னத்திலேயோ அல்லது சூரிய லக்னாதிபதி மேலேயோ குரு பார்வையிலையோ அல்லது குருவோட சேர்ந்தோ போகக்கூடிய மாதங்களில் அந்த காரியம் நடக்கும். இந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். இது எப்படி எடுத்துக்கிடலாம்? 12 மாதத்துக்கு குரு வந்து ஒரே கட்டத்தில் தான் இருக்க போகிறார். அந்த 12 மாதத்துக்குள்ளே சூரியன் வந்து ராசி சக்கரத்தையே ஒரு சுற்றி வந்துடுவார். அப்போ மாதத்தை எடுத்துடலாம். எப்படி? சூரிய லக்னத்தின் மேலேயோ அல்லது சூரிய லக்னாதிபதி மேலேயோ கோச்சார குருவோடு சேர்ந்து சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் அந்த மாதங்களில் அந்த காரியம் நடக்கும். இது முதல் தரமானது. அல்லது அதுக்கு திரிகோணத்தில் சூரியன் வரையில் கல்யாணம், இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். அப்போது இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம்னா முதல்ல வந்து நமக்கு வந்து தசாபுத்தி என்ன சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து 7ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். கடக லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் உச்சமாகி நிற்கிறார், 2ல் சனி ராகு நிற்கிறார். அப்படிங்கிற மாதிரியான பொசிஷன்லாம் இருந்ததுன்னா நார்மலாக 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும். அப்போ 25 வயசில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு குருவுக்கு திரிகோணத்தில் சூரிய லக்னத்துக்கு திரிகோணத்தில்னுக்கிட்டு இருந்தோம்னா வேலையாகாது. அதனால் முதல்ல அந்த தசை வந்து ஒத்து வருதா அப்படின்னு பார்த்துடணும். அப்போ தசை ஒத்து வருது, கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த டைம் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷ புதன் தசை நடக்குது. இந்த 17 வருஷ புதன் தசையில் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிரும், அதை முடிவு பண்ணிடுறோம். அடுத்தது சுக்கிர புத்தி நடக்குது. இது ஒரு 2.5 இயர்ஸ் அல்ல 3 இயர்ஸ் நடக்குது. இந்த 3 இயர்ஸுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறத புத்தியை வச்சு முடிவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணல அந்தரத்துக்குள்ளே தான் போவோம். புத்தியை பிரிச்சுக்கிட்டு அந்தரத்துக்குள்ளே போவோம்ல, அப்புறம் சூட்சுமாந்திரம்னு போவோம், பிராணாந்திரம்னு போவோம். அப்படி போகிறத விட இந்த புத்தியை அளவுக்கு நம்ம நிறுத்திக்கிட்டு தசையில் நடக்குமா அந்த புத்தியில் நடக்குமா, அதுக்கு அடுத்தபடியாக எங்கே போனோம், சூரிய லக்னத்துக்கு போனோம்னா அந்த வருஷமும் மாதமும் நமக்கு கிடச்சி போயிடும். அப்போ மாதம் கிடச்சிருச்சுனாலே போதுமே. அதுக்கப்புறம் நாள் சொல்கிறதுங்கிறது கல்யாணமாக இருந்தால் வளர்வரையில் தான் பண்ணுவாங்க. அப்போ 15 நாளை பிரிச்சுக்கலாம். ஸோ அதுலேயும் அஷ்டமி நவமி செவ்வாய் வெள்ளியெல்லாம் போயிடும். அப்புறம் பாக்கி இருக்கிறத மட்டும் பிடிச்சி சொல்கிறதுங்கிறது சொல்லிடலாம்ல. ஸோ அந்த வகையில் இந்த சூரிய லக்னம் அப்படிங்கிறது பலனை வந்து துல்லியமாக கணக்கிடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு இதில் பார்த்தேன் நான். சரி, அது வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்ல.
நெல்லுக்கு இறைத்தினீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா. அப்படி 4 பேர்த்திட்ட சொன்னோம்னா அவங்க நல்லவங்க அவங்க 4 பேர்த்திட்ட சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் பெய்யும் மழையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இதில் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.